வெல்கம் பேக் டு கிரியேட்டிவ் கிரிக்கல்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது Eiffel Tower. சார்ட் பேப்பர், க்ளூ, பேப்பர் கட்டர், பென்சில், சிசர், ஸ்கேல். இதில் கொடுத்துருக்க சைஸ் படியே சார்ட்டை கட் பண்ணிக்கிங்க. அதில் வந்து 1 சென்டிமீட்டர் லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா 2 சைடில் வந்து 3 சென்டிமீட்டர் அளவில் ஒரு கோன் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். கோனில் ஒரு லைன் அதில் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செமி சர்க்கிள் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 3 பீஸ் பண்ணோம். மொத்தம் நமக்கு 4 பீஸ் தேவைப்படும். இப்போது இந்த எக்ஸ்ட்ரா சைடில் இருக்குல்லையா, ஸோ அதையும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த கிராஷு இங்கே பாருங்கள், இந்த லைன் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா ஃபோல்டிங் இருக்கணும். அப்போ தான் நம்ம இன்னொரு பீஸில் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது. இப்போ வந்து அந்த ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதே மாதிரி 4 பீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அதில் அந்த 1 சென்டிமீட்டர் சுற்றி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 4 கார்னர் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி அதை லைட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணதில் தான் நம்ம அதை வந்து ஒட்ட போகிறோம், முன்னாடி பண்ணியிருக்கிறத. ஸோ இதில் எப்படி காமிக்கிறோனோ அதே மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்க 3த்தையும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் இதில். ஸோ அது பண்ணும்போது இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1 சென்டிமீட்டர் வச்சு ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து இதில் ஒட்டிக்கணும் இந்த மாதிரி. இப்போ அந்த டவரோட பேஸ் கிடச்சிருச்சு. இது மேலே நம்ம ஒரு சின்ன பாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு 11 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து சுற்றி 2 சென்டிமீட்டரில் லைன் வரைஞ்சிட்டு அதை இந்த ஷேப்பில் கட் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பை நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து 10 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் நான். அதில் 1.5 சென்டிமீட்டர் வந்து அந்த லைன்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அதுவும் அதே சேம் பாக்ஸ் மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸ் ஒன்றும் நல்லா செட் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்தா. பாருங்கள், பாக்ஸ் மாதிரி செட் ஆகிருக்கு. ஸோ இதே ஃபோல்டிங்கை வந்து பின்னாடி நம்ம பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது உள்ளே ஒரு கட் அவுட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். 7x9 அப்படின்ட்டு ஒரு பீஸ் எடுத்து அதை சேம் ஒரு 1 சென்டிமீட்டர் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா 2 பக்கமும் 1.5 நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மெத்தடில் தான் பண்ண போகிறோம். 1.5ல் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அது உள்ளேயும் ஒரு ட்ரையாங்கிள் பண்ண போகிறோம். உள்ளே ட்ரா பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை ட்ரா பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ட்ரா பண்ணுறது வந்து அடுத்த 3 பீஸ் ட்ரா பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுவும் ஈவனாக இருக்கணும். நீங்கள் என்ன சைஸ் கொடுக்குறீங்களோ அதே சைஸில் தான் 4 பீஸுக்கும் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இன்னர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் அவுட்டு இப்போ இந்த ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா நம்ம அந்த 4 பீஸை ஒட்டுறதுக்கு. ஸோ இதுலேயும் நான் 4 பீஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்தது 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஒரு ஷீட் எடுத்து அதில் 1 சென்டிமீட்டர் இந்த பவுண்ட்ரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். க்ளீனாக தெரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா நார்மல் பென்சிலில் பண்ணால் அந்த லைன் கொஞ்சம் பெருசாகிடுது. ஃபோல்டிங் பாயிண்ட் 1 mm மிஸ் ஆனாலும் சரியாக வரமாட்டேங்குது. ஸோ அதனால் நான் லெட் பென்சில் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது நம்ம 5 சென்டிமீட்டர் எடுத்து அதுலேயும் சேம் 1 சென்டிமீட்டர் இந்த பவுண்ட்ரி ட்ரா பண்ணி அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது என்ன பண்ணோன்னா நம்ம கீழே பேஸ் எப்படி பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பேஸுனால நம்ம டாப் மட்டும் தான் பண்ணோம். இதுக்கு பாட்டமும் டாப்பு ரெண்டும் சேர்த்து பண்ண போகிறோம். 4த்தையும் ஒட்டிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நான் டாப்பில் இருக்கிறத ஒட்டிடுறேனாலும் அதுக்கப்புறமா இதை கீழே ஒட்டிக்க வேண்டியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த சைஸில் ஒரு 4 ஸ்ட்ரிப் ரெடி பண்ணிக்கோங்க. அதுவும் சேம் 1 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் அந்த ஃபோல்டிங்க்கு. அடுத்தது இது ஒரு ட்ரையாங்கிள், அது சென்டர் மார்க் பண்ணி அப்படியே ட்ரையாங்கிள் பண்ணிக்கலாம். 1.5 அந்த மேலே வந்து 1.5 வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து சென்டர் வந்துடும். இதுலேயும் உங்களுக்கு என்ன சைஸில் உள்ள கட் அவுட் வேணுமோ அந்த சைஸ் கட் அவுட் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இதுலேயும் நம்ம 4 பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். மேலே ஃபோல்டிங் கொஞ்சம் சின்னது பண்ணிவிடுங்க. நாலு பீஸ் ரெடி பண்ணிட்டேன் நான். அடுத்தது 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதில் 1 சென்டிமீட்டர் அந்த பவுண்ட்ரி ட்ரா பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் இதோட பேஸ். இதையும் 4 பீஸும் சேர்த்து ஓட்டிடுறோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு நம்ம ஒர்க்கு. இதில் இப்போ இதை மேலே ஒட்டிக்கலாம். இதுவே ஷார்ப்பாக அங்கே ஜாயிண்ட் பண்ணிடலாம் மேலே, பட் ஆனால் அது கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்காது. ஸோ அதனால் நான் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பிட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம செஞ்சுருக்கிறதெல்லாம் ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச பேஸ் இது, அது மேலே அந்த பாக்ஸ் பண்ணோம் இல்லையா, கவர் பண்ணுற மாதிரி அந்த பாக்ஸு, அதுக்கு மேலே அந்த செகண்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணது, லாஸ்ட் நம்ம இப்போ பண்ணது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கீழே ஒரு ஒயிட் ரிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ மேலே ஒரு ஃப்ளோருக்கும் ரிங் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ரிங் எப்படி பண்ணுறோன்னா, 3.5 சென்டிமீட்டரில் இந்த பாக்ஸை ட்ரா பண்ணியிருக்கேன் நான். அதில் வந்து 0.5 சென்டிமீட்டர் 0.5 சென்டிமீட்டர் கம்மி பண்ணி பாக்ஸை ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பாக்ஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். லிட் எப்படி ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதை நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்கள் பாக்ஸ் அவுட்டர் பாக்ஸ் சைஸ் வந்து 3.5, அதுக்கப்புறம் ஒரு 3, அதுக்கப்புறம் ஒரு 2.5. சேம் இதுலேயும் அதே தான். 4.5 4 3.5 அப்படின்னு 3 பாக்ஸு. அதில் 3.5 கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பேலன்ஸை நம்ம லிட்டு எப்படி கவர் ஃபோல்ட் பண்ணி ஓட்டணுமோ அதே மாதிரி ஓட்டிடலாம். ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து இதில் செட் பண்ணிக்கலாம். இதில் க்ளூ வேணுன்னா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது இது உள்ளே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வேணும்னா இது பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி உள்ளே அந்த மாதிரி ஒட்டிக்கிங்க. பண்ண போகிறோம் 4 ட்ரையாங்கிள்.
இதில் காட்டியிருக்க மாதிரியே பண்ணிக்கோங்க. இதோட இது வந்து 3 சென்டிமீட்டர் ஹைட்டில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபோட்டோஸு நீங்கள் பிரிண்ட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிஃப்டாகவும் கொடுக்கலாம், உங்கள் வீட்டில் ஷோ பீஸாகவும் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.